Trukeல இருந்து 5 TWS யாருக்கு உங்களுக்கு கிவ் அவே பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. எனக்கு இல்ல. அதுல ஒரு TWS எடுத்து அன்பாக்ஸ் பண்ணி அதுல என்ன கொடுத்திருக்காங்க, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு கிவ் அவேக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். எப்போவுமே உங்களோட பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரு வாரண்டி கார்டு, ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, எக்ஸ்ட்ரா இயர் டிப் இருக்குது, சின்ன சார்ஜிங் கேபிள், பட்ஸ், கடைசியாக சார்ஜிங் கேஸ். இதோட டிசைன் பார்த்தா ஆல்ரெடி ஏற்கனவே ட்ரூக் லான்ச் பண்ண அதே மாதிரியான ஒரு டிசைன் தான். நிறைய பேர் இதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. இதில் கொஞ்சம் அந்த லைனை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து அந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வந்திருக்காங்க. ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இதோட பில் குவாலிட்டி வந்து ரொம்ப புவரான ஒரு பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. அதனால கீழே போட்டால் டக்குன்னு டேமேஜ் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது. ஸ்க்ராச்சஸ்மே ரொம்பவே அதிகமாகுது. பட்ஸோட பில் குவாலிட்டியுமே அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. கீழே போட்டால் டக்குன்னு உடஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. கையில் தொடும்போதே அதை ஃபீல் பண்ண முடியுது. பட் இந்த பட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சைட்லலாம் கொஞ்சம் அந்த கோல்டன் டச் மாதிரி அந்த ரெட் மிக்ஸ் பண்ணி அந்த கலர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா இது ரெட், இது போக பிளாக், கோல்டு அப்படின்னு 3 கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்கு. பட்ஸ் அப்படின்னாலே ஃபிட்டிங் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்பதான் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியும். பட் இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காதில் வந்து லைட்டாக ஒரு பெயின் இருக்கிற ஒரு ஃபீல் வருது. அதை இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 12.4 mm டைட்டானியம் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் மியூசிக் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நல்லா லவுடாக கேட்குது. நல்லா பயங்கரமாக லவுடாக மியூசிக் கேட்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வேணா இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் காதில் போட்டு மியூசிக் கேட்குறேன் அப்படின்னா என் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கேட்கலாம். அந்த அளவுக்கு வெளியில வந்து சவுண்ட் கேக்குது. அந்த ஹை மிட் வந்து ஓரளவு நல்லா இருக்குது. பட் அந்த லோலாம் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. ரொம்ப ரம்மியமா மியூசிக் கேட்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பிடிக்காது. ரொம்ப லவுடா கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பிடிக்கலாம். ஆனா கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாவே பெஸ்டா இருக்கு. நம்ம என்ன பேசுறோம், அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத ரொம்பவே கிளியரா கேட்டுக்க முடியுது. ENC கொடுத்திருக்கிறதுனால அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெஸ்டாவே இருக்கு. இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல கால் குவாலிட்டி இருக்கிற பட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. பட் நீங்க ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி கேஸ்ல வச்சுட்டு வெளியில எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அது கனெக்ட் ஆகிறப்ப கொஞ்சம் அந்த டிலே ஆகுது. மற்ற பட்ஸ் எல்லாம் இமீடியட்டா கனெக்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இதுவும் கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அந்த இன்ஸ்டன்ட் பேரிங் டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இதுல கேமர்ஸ்க்காக லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40 மில்லி செகண்ட் தான் அதோட டிலே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு எக்ஸாக்ட்டா நம்மளால செக் பண்ண முடியல அப்படினாலுமே ஓரளவு நீங்க கேம் ப்ளே பண்ணும்போது கேமிங் மோட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டிலே இல்லாம நம்மளால கேம் ப்ளே சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்டுக்க முடியுது. இல்ல டச் கண்ட்ரோல் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ப்ளே, பாஸ், நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங், கால் அட்டெண்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது இதெல்லாமே பண்ணிக்க முடியும். இதெல்லாமே காமனா வரதான். இது போக எக்ஸ்ட்ராவா வால்யூமை இன்க்ரீஸ் பண்றது, டவுன் பண்றது அந்த ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அதுவுமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. பொதுவா ட்ரூக் பட்ஸ் அப்படினாலே அதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாவே பெட்டரா இருக்கும். இதுல அந்த பேட்டரிக்காக 480 mAh வந்து கேஸ்ல கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க சாங் கேட்கணும் அப்படின்னா up to 48 hours வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது ஒரு 50 to 60% வால்யூம்ல கேட்டிங்க அப்படின்னா 48 hours வரைக்கும் வரும். நார்மலா ஃபுல் வால்யூம்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 20 hours வரைக்கும் இதை கேட்டுக்க முடியும். ஓவராலா இதோட பேட்டரி பேக்கப் வந்து நல்லா இருக்குது. கடைசியா இதோட பிரைஸ், இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? யூடியூப்ல இந்த வீடியோ கீழே இதோட பெஸ்ட் 3 ஃபீச்சர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொன்னதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கிவ் அவே லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த லிங்க்குள்ள போயிட்டு யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது நாளையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிவ் அவேல நீங்க ஜாயின் பண்ணியாச்சு. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு தேதியில இது 1000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு டீசென்ட்டான பில் குவாலிட்டியோட, ஒரு டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோட, பெஸ்ட்டான கால் குவாலிட்டியோட, ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போட இந்த செக்மெண்ட்ல ஒரு பட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை தாராளமா செக் பண்ணி பாருங்க. இந்த கிவ்அவேயோட ரிசல்ட் 20 நாளைக்கு அப்புறம் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். பார்ட்டிசிபேட் பண்ணவங்கல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி நம்மளுடைய ட்விட்டர்ல ரிசல்ட் வரும். அதனால ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.